வணக்கம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைவார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில நட்சத்திரங்களுக்கு ராஜயோகத்தையும் சில நட்சத்திரங்களுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். மேஷ ராசியில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரும் மாதமாக அமையப் போகிறது. பிறக்கின்ற ஆடி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராகும், நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் விருத்தியாகும், இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும், போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும், இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் ஒன்றொன்றாக விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வை தேவைப்படும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் தரும். தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விற்பனையில் லாப நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விரும்பிய வாகனங்கள் வாங்க முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நவகிரகத்தில் உள்ள கேது பகவானை வழிபட விருப்பங்கள் நிறைவேறும். நன்மை அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார். உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தனஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருப்பதால் குருமங்கள யோகம் உண்டாகும். செயல்கள் யாவும் ஆதாயமாகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உயரும். கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். இழுபறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும். புதிய பொன் பொருள் சேரும். பணவரவு திருப்தி தரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். தெரியாதவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபட எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் இந்த மாதம் வரும். சனி பகவானின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலையில் ஆடி மாதம் முழுவதும் சனி வக்கரகதி அடைவதால் உடல் நிலையில் முன்னேற்றம் காணுவீர்கள். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். 6, 8, 10ஆம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும்.
தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். வேலைக்குரிய தகவல் வீடு தேடி வரும். பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்கி வர சுபிட்சம் உண்டாகும். வாழ்வில் நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.